அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவை எப்படி பார்த்தோமோ அதே போல அப்படியேதான் இப்ப இருக்கும். மாறலாம், மாறாமையும் போகலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இது கதைலாம் கிடையாது, கிழிஜோசியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி உண்மையாகவே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள் நான் சொல்றது. ஏன் விஜய் அவர்களுக்கு விவசாயம் தெரியல அப்படின்னு சொல்லி அவர் எது பேசினாலும் தெரியல 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 அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டே வச்சுட்டு இருக்காங்களே, நீங்க இது விவசாயத்தை பத்தி அடிப்படை உணர்வு மனிதநேயமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்க இன்னொருத்தரை கை காமிச்சு பேசுறதுக்கு அடிப்படை தகுதியே இல்லைன்னு சொல்ல வரேன் நானு. அகைன் பர்சனலா அட்டாக் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? சப்ஜெக்ட பத்தி பேசுறாங்களா? இது என்ன பண்ண, ஏன் இடம் ஒதுக்கி கொடுக்கல? போன வருடமே இந்த பிரச்சனை வந்தது இல்ல? 4 மாசம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த, 5 மாசம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? இதை வச்சு அரசியல் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இது அரசியல் கிடையாது, மக்களின் கோபம் சொல்ல வரேன். மக்களின் கோபம். சரியா? இதை நீ அரசியல் ஆகுற. ஏன் வர வச்ச? உன்னை நம்பி இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் நீ தானே. உன்னை நம்பி ஓட்டு போட்டு குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல்குமார், அதாவது தாவேக்காவுடைய நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. இந்த சூழல்ல எடப்பாடி அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க எந்த ஒரு காலகட்டத்திலும் தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நேரடியா பேசல, தாவேக்காவும் எங்க கூட அந்த மாதிரி பேசலன்னு சொல்லி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது புது செய்தி கிடையாது, பழைய செய்தி தானே. இது நீங்க புது செய்தியா எப்படி கருத முடியும்? எந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா தாவேக்கா அவர்கள் கடந்த 1 மாத காலத்தில் எந்த பிரஸ் மீட்லயும் இல்ல எங்கேயுமே நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம், என்டிஏ கூட்டணி போறோம்னு சொல்லியிருந்தாங்களா? இல்ல, சொல்ல ரெக்கார்ட் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம், நாங்க பேசணும், இந்த மாதிரி சொன்னாங்க, வரேன்னு சொன்னாங்களா? இல்ல. நடந்த நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டத்தில் தாவேக்காவின் கொடிகள் பறந்தது. அப்போ திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாத்தீங்களா கொடி பறக்குது, அது தொண்டரின் விருப்பமாக இருக்கலாம். இது பார்த்தா தலைமையில அவருமே குறிப்பிடல, தலைமையில என்கிட்ட பேசினாங்கன்னு எங்கேயுமே குறிப்பிடல. அதே போல திரு மதிப்புக்குரிய அண்ணன் திரு சிடி நிர்மல்குமார் அவர்கள் கொடி பறந்த விஷயமே பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் போகும்போதும் தாவேக்கா கொடி பறக்கும். அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அது கடுப்பா தான் இருந்திருக்கு. அதே போல எடப்பாடி அவர்களுக்கு இல்லாம அதை ஆதரிச்சிருக்காரு. அப்ப அதாவது விஜய் அவர்கள் வரணும் தானே அவரும் நினைக்கிறாரு, இது மறைமுகமா அழைக்கிறாங்க. அதாவது 2 கேள்வி நீங்க, அதாவது முதல் கேள்வி நான் முடிச்சிடறேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா, நாங்க யாருமே பேசல, நாங்க போய் பேசல அப்படின்னு சொன்னதா நீங்க சொன்னீங்க. அது உண்மைதான். அவர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் எங்கேயுமே வைக்கலன்னு நான் சொன்னேன். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பறக்கும்போது அவர் ஆதரிச்சார்லன்னு சொன்னது அது வேற. அது கம்ப்ளீட்டா வேற. அதான் நானே சொல்றேன். அவர் ஆமா இதை பாருங்க கொடி பறக்குது சேரணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரி கருத்துக்களை அதுதாங்க அரசியல் பண்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், கூட்டணி அமைப்பதில் முனைப்பு காட்டுவது பாத்தீங்கன்னா இயல்பான ஒரு விஷயம். எந்த அரசியல் கட்சியுமே அப்படிதானங்க. கண்டிப்பா. அது நாம அதாவது அதை பத்தி அதை பேசவே கூடாது, ஒரு சொல்லே இருக்கக்கூடாது நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க நான் கூட்டணி பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இவ்வளவு சீட்டு பேசணும், இவ்வளவு சீட் ஷேரிங் இருக்குன்னு அவங்க எங்கேயுமே பதிவு இல்லை. அது சாதாரண ஒரு விஷயம். விருப்பப்படுறாங்க, வரணும், வந்துட்டாங்க, வருவாங்க போல இருக்கு அப்படின்னா சொல்றது சாதாரண விஷயமே தவிர்த்து ஆசை முனைப்பு காட்டுறாங்கன்னா உண்மைதான், வெளிப்படையாவே அவரோட அமைச்சர். அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிர்மல்குமார் ஒரு இணை பொதுச் செயலாளரா இருக்காரு, அவரு சொல்றதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது, விஜய் எங்கேயுமே அறிக்கை விடலையே. அதுதான் சொல்ல வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறதுள்ள இன்னொரு கேள்வி முன் வச்சுங்க, நான் அதுக்கு பதில் கொடுத்துதான் நினைக்கிறேன். அப்படியே நான் சி நிர்மல்குமாரோட பிரஸ் மீட் வரேன். அண்ணன் திரு சிடி நிர்மல்குமார் அவர்கள் பேட்டியை கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த பேட்டியில 1 மாதத்திற்கு முன்பு நாங்க என்ன ஸ்டாண்ட்ல இருந்தோமோ அதுல நாங்க மாறுபடலன்னு சொல்றாரு. நிறைய, அதாவது நாங்க அதிமுக என்டிஏ கூட்டணியில சேர மாட்டோம், வாய்ப்புகள் இல்லை, ஃபியூச்சர்லயும் இல்ல அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடல. 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க, அப்ப அவங்க குறிப்பிட்டிருந்தாங்களே, இப்போதைக்கு அதேதான். நாங்க அதை பத்தி எந்த டிஸ்கஷனுமே பண்ணல. அது மாறுதா இல்லையான்னு அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக எப்படி பார்த்தோமோ அதே போல அப்படியேதான் இப்ப இருக்கும். மாறலாம், மாறாமையும் போகலாம்.
அதற்கு காலம் தான் பதில் சொல்லணும். அரசியல் அனுபவம் உள்ள எல்லாருக்குமே தெரியும், சீனியர் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்கள், மூத்த அரசியல் நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், தேர்தல் டேட்டுக்கு முன்பு வரைக்கும் எப்ப வேணாலும் கூட்டணி கட்சிகள் மாறும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அரசியல் களம். பார்த்திருக்கோம். நம்ம உங்க அனுபவத்தை எனக்கு தெரியல, நிறைய நான் பார்த்துங்க அனுபவத்துல நடந்திருக்கு. ஃபேக்ட்ஸ் இல்லையா? இட் இஸ் டூ ஏர்லின்றேன். இப்பவே நம்ம இவங்க சேரவே மாட்டாங்க. நம்ம அப்படி ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்றோம். ஏதோ ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு நம்ம ஊபிஸ் மாதிரி காசு வாங்கிட்டு சொம்படிக்கிறோம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துடும். தாவேகா என்டிஏ கூட்டணி கூட எந்த ஒரு என்டிஏ கூட்டணி சேரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நரேட்டிவா செட் பண்றோம். இவன் இப்படிதான் பேசுறான், அதுதான் ஒரு ஆசைன்ற ஒரு தனிப்பட்ட விருப்பம் ஆயிடும். ஃபேக்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்பு நாங்க என்ன நிலைப்பாடு இருந்தோமோ அதே நிலைப்பாடு தான். அதை பத்தி நாங்க பேச விரும்பல, நாங்க அப்படியேதான் இப்ப இருக்கோம். அப்ப அந்த டாபிக் இன்னும் அவங்க பேசல. ஓகேவா? நீங்க பாத்தீங்களா, சொன்னாங்களா? அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் தலைவர் குறிப்பிடணும்னு கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு அதிகாரம் சில பேர் கொடுத்திருப்பாங்க. கட்சியோட தலைமை அறிவிச்சிருக்கோம், நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னால்தான் அவங்க இஷ்டத்துக்கு மைக் மேடம் ஒரு பிரசரம் ஹேண்டில் பண்ண முடியாது. சோ அதுக்கான அதிகாரத்தை எந்த கட்சியும் அப்படி கொடுக்காது. சொன்னா மட்டும் தான் அவங்க பேசணும். திரு அண்ணன் திரு சி நிர்மல்குமார் பேசுறதெல்லாம் அத்தன்டிகேட்டான ஒரு விஷயம் தான். அவர் பேசுறதுலாம் அது தலைவர் விஜய் சொல்றதுதான் நம்ம ஏத்துக்கணும். அவர் சொல்றதுதான் இவர் வெளிப்பாடு, அவரோட வெளிப்பாடு தான் இவரு நம்ம வச்சுக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கமிங் டு த பாயிண்ட், இப்ப நம்ம என்ன பேசணும்? ஓகே, அப்போ அதே நிலைப்பாடு, அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள இப்போதைக்கு வரமாட்டோன்றதான் நிலைப்பாடு. சோ அங்கிருந்து நம்ம எடுத்துட்டு போகணும் இந்த விஷயத்த. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஆப்ஷன் பி ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் பேசுறாங்க. ஓகே, அப்போ தாவேகா இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்காங்க. எந்த மாதிரி ஐடியாலஜின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் உடன் கூட்டணி பிளஸ் விசிகா பிளஸ் இதர கட்சிகள் லைக் நம்ம டிடிவி தினகரன், செங்கோட்டையன், இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்னா கார்ல, ஓபிஎஸ் ஒன்னா கார்ல பயணம் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது ப்ராப்பரா பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பேசக்கூடியவங்க, பொலிட்டிக்கல் பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், ஒரு இன்டர்னலா ஒரு விஷயம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. திமுக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. காங்கிரஸ் என்ன ஆனாலும் எங்களை விட்டு போகவே மாட்டாங்க, அவங்க எங்க கூட தான் இருப்பாங்க, 2026ல மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல எங்க கூட தான் இருப்பாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. கரெக்ட். இப்போ நான் பாத்தீங்கன்னா உங்க பேட்டியில நான் சரி அப்படி கம்பேர் பண்ண வேணாம். நான் புத்திசாலி நான் சொல்லிட்டா மட்டும் பத்தாது இல்லையா? கண்டிப்பா. நான் நீ முட்டா பையன் ஊர்ல இருக்க 10 பேர் சொன்னானா அப்ப எது பொருந்தும்? அவன் புத்திசாலி அவன் மட்டும் தான் சொல்றான், ஆனா ஊர்ல இருக்க அத்தனை பேருமே முட்டா பையன் சொல்றான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கதை திமுக பேசலாம். சரியா? நீ 1000 சொல்லுவ, உனக்கு என்னப்பா அண்ணன் திரு சீமானவ சொல்ற மாதிரி தான், நீ பைத்தியம், நீ என்ன வளம் பேசுவ, அதை கேட்டு இருக்க முடியுமா? அந்த கதையை ஓரம் கட்டிடுவோம். சிம்பிளி வேஸ்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் வருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணி நான் சொன்ன மாதிரி விசிகா, தாவேகா, காங்கிரஸ், ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் அந்த அணி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகள், ஓகே, ஐஜேகே கூட பேசிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன். உருவாகும் போது நான் சொல்றேன், உருவாகும் போது எப்படின்னா 80% டிஎம்கே வின் பண்ணுவாங்க, 70% என்டிஏ கூட்டணி அடிக்கும். சீட் கன்வர்ஷன்ஸ் இந்த இடத்துல உருவாகும். தாவேகாக்கு ஒரு 40% அந்த மாதிரி, மீதி இருக்க அந்த 234ல ஒரு 40 to 50% அவங்க அடிப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யார் நினைக்கிறாங்களோ அந்த மீதி இருக்க இதர கட்சிகள் யாரு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தனித்து பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியாது. திமுக கூட்டணியோட தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள இன்வால்வ் ஆவாங்க, மத்திய அரசு இன்வால்வ் ஆவாங்கன்றதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான. இது கதைலாம் கிடையாது, கிளி ஜோசியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி உண்மையாகவே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். நான் சொல்றது, நான் இப்போ நேற்று வரைக்கும் நான் இன்டர்வியூ பேசும்போது நான் சொன்னேன், அதாவது இப்பவும் பாருங்களேன், நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் உள்ள வருது. டிஎம்கே ஆட்சியில இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ற சக்தி டிவிகேக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா என்ன சொன்னேன், என்டிஏ கூட்டணி கூட அமையுது, என்டிஏ கூட வராங்க அப்படின்னா சுவர் ஷாட் 200 சீட் அடிப்பாங்க. அந்த சீட் கன்வர்ஷன்ஸ் இருக்கும், டிவிகேக்கு எம்எல்ஏஸும் வருவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தாலும் நிச்சயமாக ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படின்னு இவங்க நினைச்சா அப்படிதான் முடியுன்ற இடத்துல அப்பவும் டிவிகே இருப்பாங்கன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தீபிகா, இப்போ கடந்த ஒரு மாசம் கழிச்சு விஜய் அவர்கள் விவசாயத்தை பத்தி மறுபடியும் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி நெற்கள்லாம் வீணாகுது அப்படின்னு. இப்பவும் திமுக சரி விவசாயத்தை பத்தி எல்லா கட்சிகளும் பேசும்போது அதுக்கு பதில் தான் கொடுத்தாங்க. ஆனா விஜய் அவர்களை மட்டும்
உனக்கு என்ன தெரியும், விவசாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி இதை வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க இல்லையா? ஏன் விஜய் அவர்களுக்கு விவசாயம் தெரியல அப்படின்னு சொல்லி அவர் எது பேசினாலும் தெரியல 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 அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டே வச்சுட்டு இருக்காங்களே, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே குப்புற படுத்துக்கிட்டு காரி துப்புனோம்னா யார் மேலே வந்து விழும்? நம்ம நம்ம துப்புறது. மேலதான் வந்து விழும். அந்த மாதிரி தான் அவர் பண்ண விஷயம். அவருக்கு எல்லாம் தெரியுமா? அவர் ஒரு பேட்டி அழிச்சார் பார்த்தீங்களா? பேட்டி கொடுத்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சிஎம் ஒன்று சொன்னார், டெப்டி சிஎம் ஒன்று சொன்னார், ரெண்டுக்குமே சம்மந்தமாக இவரும் ஒன்று சொன்னார். கரெக்டுங்களா? அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு பாருங்கம்மா. ஆமாங்க, அது கொஞ்சோண்டு முளைச்சிருச்சுங்க, அது நெருக்கடி கொஞ்சோண்டு முளைச்சிருச்சு. அதனால என் மண்டையில இருக்க மயிராது கொஞ்சம் முளைச்சா போய் ட்ரிம் பண்ணிட்டு போறதுக்கு. நான் கேட்கிற கேள்வி கேட்டு தானே. அதாவது அது வந்து ஒரு விவசாயியோட ரத்தம் வேறுவாங்க. அது பல்வேறு உணர்வுகள் கலந்த ஒரு விஷயம். கூலா உட்காந்துக்கிட்டு பிரஸ் மீட்ல வந்து ஆமாங்க அது கொஞ்சோண்டு முளைச்சிருச்சு, அது ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு சொல்றாருன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? ஒரு விவசாயத்துறையில, அதாவது அந்த துறையின் அமைச்சர் நீங்க விவசாயத்தை முழுக்க நீங்க தான் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நீ நல்லது பண்றியோ இல்லையோ ஆறுதலா 4 வார்த்தை கூறணும். உனக்கு அடிப்படையா அந்த ஒரு மனிதனையுமே உங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கூலா கொஞ்சம் தானே முளைச்சிருச்சு வெட்டிட்டு போன்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க. திமுக இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இவங்க வந்து அரசு கிட்ட வந்து நெல் கொள்முதல் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும்ன்றதுக்காகவே தனியார்ல போடாம இவங்களே வச்சுக்கிறாங்க. ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்றதுக்காக வேணும்னே அவங்க தான் பண்ற விஷயம். அதாவது இந்த விஷயம் இது முதல் முறை கிடையாதுமா தீபிகா. நான் முதையே சொன்னேன், இந்த ஆண்டு இது நடக்கல, போன ஆண்டு இதுதான் நடந்தது. அந்த நெல்மணிகளை வந்து பாத்தீங்கன்னா எங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களாமா, வெளியில அப்படியே வந்து பார்த்தா ஒரு குடோன் மாதிரி கேவலமா இருக்கு. அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கூட வச்சு கொடுக்கலாமா? ஒரு சில பகுதியெல்லாம் பஸ் ஸ்டாப்ல வச்சிருந்தோம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெளிப்படையான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எதையுமே யாருமே இங்க மறைச்சு பேச முடியாது தீபிகா, சரிங்களா? விவசாயத்தை பத்தி அடிப்படை உணர்வு மனிதநேயமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்க இன்னொருத்தர கை காமிச்சு பேசுறதுக்கு அடிப்படை தகுதியே இல்லைன்னு சொல்ல வரேன் நானு. இவர் இது நம்ம ஒரு விமர்சனமா பேசி இவங்கெல்லாம் ரொம்ப அப்படியே பெரிய ஆள நம்ம ஆக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். ரொம்ப இந்த லெவல்லயே வச்சுக்கணும். அதாவது அந்த நெல்கணிகளை பத்தி கேட்கும் போது கொஞ்சம் தானே முளைச்சிச்சுன்னு பேசுற அளவுக்கு தான் உங்களுக்கு மண்டகுல மூளை இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்ப நீங்க இன்னொருத்தரை பார்த்து வந்து நீங்க விவசாயம் பத்தி உனக்கு என்ன தெரியும் அகைன் பர்சனலா அட்டாக் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? சப்ஜெக்ட பத்தி பேசுறாங்களா? இது என்ன பண்ண, ஏன் இடம் ஒதுக்கி கொடுக்கல? போன வருடமே இந்த பிரச்சனை வந்தது இல்ல? 4 மாசம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த, 5 மாசம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? அதையும் அவர் சொல்றாரு. இதை வச்சு எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா நனைஞ்சது உண்மைதான், ஆனா 2வது மழை வரும் போதெல்லாம் நாங்க அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். மழை என்ன 10 வருஷம் வாடி வருதா? மழை 10 வருஷம் வாடி வருதா தமிழ்நாட்டுல? வருடம் வரும். அப்புறம் என்ன கூறுகட்ட குக்கர் மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படி? இல்ல இது பேசலாம் அதாவது அதான் சொல்றேன் இல்லையாமா, எதை பேசினாலும் ஒரு இயல்பான உண்மையான மக்கள் பிரதிபலிப்பா இருந்து பேசணும்னு சொல்ல வரமா. இப்ப நம்ம வந்து ரொம்ப இன்டலெக்சுவலா அப்படியே புரியாத மாதிரி நம்ம அண்ணன் திரு கமலஹாசன் மாதிரி பேசிங்க போதனம் கிடையாது. வருஷம் மழை வரும்டா குக்கருன்ற நானு. அப்ப மழை பெய்யும்னா உங்களுக்கு தெரியும் அந்த நெல் கொள்முதல் பண்ணணும். பண்றதுக்கு முதல்ல நீங்க இட வசதி பண்ணி கொடுக்கல, அதை வசதி பண்ணி கொடுக்கணும். மழை பெய்யதான் போது, எங்க வைக்க போற? ஒரு வாழ்வனா சாவு இருக்குன்றது எவ்வளவு ஃபேக்ட். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லலாம். நான் பிறந்தா ஒருத்தர் சாவணுன்றது இயல்பா? தமிழ்நாட்டுல மழை வருஷம் வரும்ன்றது இயல்பு. இதுக்கு மேல ஒரு எப்படி சிம்பிளா புரிய வைப்பாங்க? அறவேக்காடு மாதிரி பேசக்கூடாதுல்ல, அறவேக்காடுத்தனமா பேசக்கூடாது. அதான் கடுப்பா வருது. இவ்வளவு நீ பேச கடுப்பாகல. இப்ப ஏன் கடுப்பாகும்? நான் பேசுற பேசாம அறவேக்காடா இருக்கக்கூடாது. இதை வச்சு அரசியல் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இது அரசியல் கிடையாது, மக்களின் கோபம் சொல்ல வரேன். மக்களின் கோபம் கூட கிடையாதுமா, அடிப்படையான ஒரு விஷயமா இது. அடிப்படை விஷயமா? வருஷம் பருவமழை வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே. நெல்ல கொள்முதல் பண்ணி நீ இடம் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதை பண்ணாம நீ ஏமாத்திட்டு இருக்கிறமா, அதுக்கான விஷயம் நீ பண்ணவே இல்லை. கரெக்டா? பண்ணாதும் தெரியும்ல. உனக்கு எப்ப தெரியும்? மழை பெய்யும் போது தான் தெரியுமா? காலைல மழை பெய்து எந்திரிச்சு வெளில ஜன்னலை திறந்து நீ பார்க்கும்போது ஐயோ மழை பெய்யுது. மற்ற ஆட்சியை வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்களே, அவங்க செஞ்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசி. இதுக்கெல்லாம் மக்கள் தான் பதில் சொல்லணும். எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு பாருங்க. நீ அப்ப ஆக மொத்தம் எவ்வளவு நல்லது பண்ண போறது கிடையாது. அந்த விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா செத்து வீணா போய் நாசமா போனோம். அவன் குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது, அவன் மேல அக்கறை கிடையாது. இன்னொன்னு நம்ம விட்டு போக முடியாதுமா. அதிமுக எடப்பாடி அவர்கள் ஃபர்ஸ்ட் அவர் தான் விஷயம் ஓபன் பண்றாரு. அவ பார்த்த உடனே பின்னாடி எல்லாமே ஓடுறாங்க பாக்குறதுக்கு. பின்னாடி போன அத்தனை பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வச்சுக்கலாம்.
நம்ம எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம். அதுக்கு பின்னாடி போன திமுக ஆளும் கட்சியினர் இருக்காங்க தெரியுமா, நீதான் அரசியல் பண்ண பார்த்த, ஐயோ இவர் போய் இந்த மேட்டரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, நம்ம போலனா நல்லா இருக்காது. முதல்ல போல இந்த மாதிரி முதல்வர் அலுவலகத்துல இருக்காரு, அந்த பயிர்களை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க, அப்புறம் அதை ஆய்வு பண்றாரு. அதெல்லாம் சொல்ல வந்தேன். அதாவது இவங்க சொல்றாங்களாமா, நீ பாருங்க கம்பாரிசன் ஆஃப் பொலிட்டிக்கல் விஷயத்த பாருங்க. கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்த சம்பவத்திற்கு திரு விஜய் அவர்கள் கூப்பிட்டு அரசியலே அந்த இடத்துல பண்ணாம, மகாபலிபுரம் நிகழ்வை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், அரசியல் பண்ணேன்னு கூப்பிட்டு எல்லார் காலையும் விழுந்ததா வரிசையா நான் பேட்டிகளை பார்த்தேன். காலில் விழுந்தாருங்க, காலை அப்படியே பிடிச்சி அழுதுட்டு இருந்தாருங்க. இதுல கூட அரசியல் பேசுறவங்களாம் மனுஷனே கிடையாது. நான் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அவரோட கில்ட் இந்த மாதிரி நடந்துருச்சு. என்ன பார்க்க வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டோமே, நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காமா. ஒரு மனுஷன் அவசியமே கிடையாது காலில் விழுவனே. அந்த வருத்தத்தையும் எப்படி பேசிட்டு இருக்காங்க, முடிச்சிடறேன், கம்பாரிசன் முடிச்சிடறேன். காலில் விழுவாப்ல, ஓகேவா? ஏன் வந்து அவங்க எல்லாரும் இங்க வர வச்சு பார்த்த, ஏன் புடுங்கன, ஏன் கழுத்து அரசியல் பேசுற நாதாரிங்க, அந்த மாதிரி அரசியல் பேசுறவங்களை மட்டும் சொல்றேன். அங்க இருக்கிற நெல் எடுத்துன்னு வந்து இவர் இங்க வச்சு இப்படி பார்த்து இவர் பதிலா சொல்லுவாராம், இந்த மாதிரி நாங்கெல்லாம் பாக்குறோம், புடிங்கிறோம், கழட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுதாமா? புரியுதா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். 41 குடும்பங்களை வர வச்சு காசெல்லாம் கொடுத்து அவங்களோட வாழ்நாள் முழுவதும் எல்லா பொறுப்புகள் செலவுகளை அவர் ஏத்துக்கிட்டு வர வச்சு காலில் விழுறாப்புல அந்த மனுஷன். சரியா? இதை நீ அரசியல் ஆகுற. ஏன் வர வச்ச? உன்னை நம்பி இந்த நாட்டின் முதல்வர் நீ தானே, உன்னை நம்பி ஓட்டு போட்டு அத்தனை டன்னா லட்சக்கணக்கான டன் கணக்கான அந்த பயிர் நல்மணிகள்லாம் அழிஞ்சு போய் நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம வெளியில இடம் இல்லாம அதை வச்சு பாலா போய் ரத்த கண்ணீர் வச்சுட்டு இருக்கான். அங்க இருந்து எடுத்துன்னு வந்து இங்க நோட்டி பாக்குறீங்களே, இது எப்படி கம்பேர் பண்ணலாம்? இது எந்த வேலை நியாயம்? நீங்க சொல்லுங்கம்மா, எந்த வேலை நியாயம்? இத்தனைக்கும் வந்து அதாவது இவங்க கம்பேர் பண்றதுனால நான் இதை கம்பேர் பண்றேன். சரியா? நம்ம வந்து ஒன்னே இது எப்படி சரியாகும்? சரியாதான் ஆகும். நான் சொன்ன விஷயத்துல அரசியலே கிடையாது, அது தனிப்பட்ட ஒரு சந்திப்பு. ஓகேவா? தனிப்பட்ட ஒரு சந்திப்பு. அதை நீங்க அரசியல் ஆக்குறீங்கல்ல, வர வச்சு பார்த்தானு நெல் பயிர் நீ வர வச்சு இங்க பாக்குறதுதான் வந்து இயல்பா? அது தவறு இல்லையா? அப்போ கண்டிப்பா தவறு. அது உங்களை நீங்க என்ன சொன்னீங்க, ஓட்டு போட்டவனும் சரி போனவனும் சரி எல்லாம் உயிர் அது நெற்பயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நான் தான் சொல்றேன், அவர் வர வச்ச பார்த்து வந்து ஜஸ்ட் அந்த விஷயம் கிடையாது. பல லட்சம் குடும்பம் இருக்குன்னு சொல்ல வரேன். கரெக்டா? பல லட்சம் குடும்பம் வாழ்வாதாரத்தை இறந்து ரத்த கண்ணீர் வடிச்சு அங்க நின்று இருக்கான் ரோட்ல, வருமானமே போச்சுன்னு சொல்லிட்டு. அதை நினைச்சு எவ்வளவோ பிளான் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு எவ்வளவு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணணும். ஃபியூச்சர்ல நிறைய விஷயம் இருந்திருக்கும், குடும்பங்கள் நாசமா போயிருக்கும் நேரத்துக்கு. அதனால நம்ம அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம இங்க வந்து ஒரு இன்டர்வியூனால அது புரியவே வைக்க முடியாது தீபிகா. அது வந்து அது வேற, கம்ப்ளீட்டாவே அந்த உலகமே வேற. அது நீங்க அசால்ட்டா ஒரு ரூம்ல வர வச்சு பார்த்து நீங்க பேட்டி கொடுக்குறீங்களா, அது அசிங்கம் இல்லையா? அது கேவலம் இல்லையா? கண்டிப்பா அசிங்கம். அப்புறம் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் திமுக யாருமே பண்ண முடியாதுங்க. இனி நான் சொல்றேன், அதாவது நம்ம திமுக பல பட்ட பெயர் நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கழகம் நம்ம வச்சிருக்கோம், இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்க அந்த மழை காலத்துக்கு, இன்னைக்கு இருக்க மழை சூழ்நிலைக்கு நான் இன்னொரு பேர் ஒண்ணு வைக்க விரும்புறேன். ஓகேவா? திமுக என்பது இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு, ஓகேவா, டி ஃபார் டெங்கு, எம் ஃபார் மலேரியா, கே ஃபார் கொசு. அதான் இப்ப டிஎம்கே லேட்டஸ்ட் அப்டேட். இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் டிஎம்கே நமக்கு கொடுக்க போற பரிசு டெங்கு, மலேரியா, கொசு. டிஎம்கே இதான் அர்த்தம். இப்போ இதான் லேட்டஸ்ட். நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க விஜய் அவர்கள் அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, இது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொன்னீங்க. பாராட்ட வேண்டிய விஷயத்தை தாண்டி ஒரு மனித நேயத்தின் உச்சம் இது, யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா நிறைய விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து ரூம்ல காலில் விழுந்த அப்படின்னு சொல்ற, மன்னிப்பு கேட்டேன்னு வெளியில வந்து சொல்றாங்க. ஆனா அது எதுக்குமே ப்ரூஃபே கிடையாது. ரூம்ல நீ என்ன பண்ணேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பணத்துக்காக கூட இவங்க இந்த மாதிரி பேசலாம். ஏன்னா சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இப்ப குடும்பங்கள் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரி கூட இருந்து பேசும்போது அப்ப விஜய் அவர்களுக்கு எதிராக, அதாவது நீங்க சொல்ல வர விஷயம் அப்ப நான் வந்து முன்னாடி ஒரு 100 கேமராவை கூப்பிட்டு வரிசையா லைன்ல நிக்க வச்சுட்டு எல்லா காலிலையும் விழுந்திருக்கணும் திரு விஜய் அவர்கள். அதுதான் கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? இதெல்லாம் என்ன ஜென்மம், எல்லாம் மனுஷன். இவங்கலாம் பேசுறவங்க சொல்றேன், யாரெல்லாம் பேசினாங்களோ
எல்லா மழையும் வந்து விழுந்தாலும் நம்ப நிச்சயமா கூட சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் எதை எங்கெங்க பண்ண முடியுமோ அதான் அங்கதான் பண்ண முடியும். இப்போ எதுக்கு நம்ம ஈக்குவலா கம்பேர் பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எங்க குளிப்போம்? பாத்ரூம்ல தான் குளிப்போம். ஏன் குளிக்க? ரோட்ல வந்து குளி. நான் நம்ப மாட்டேன் நீ குளிச்சதை. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறேன், சொன்னவங்க கிட்ட, ஓகேவா, எப்பா நீ குளிச்சியாப்பா? நான் குளிச்சேன்பா. நான் நம்ப மாட்டேன். குளி என் முன்னாடி சொல்ல முடியுமா? கேவலமா இருக்காது? அசிங்கமா இருக்காது? அறிவு வேணாம், பொது அறிவு வேணாம், ஜென்ரல் நாலேஜ் வேணாம், காமன் சென்ஸ் வேணாம். இப்ப ஏதாவது வாயில அசிங்கமா வந்துட போகுது. எங்க உட்காந்து சாப்பிடுவோம்? டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடுவோம். கரூர்ல என்ன இருக்கு? அப்படியே சிங்கம் புலியா இருக்கு, நீ போனோடனே அடிச்சு சாப்பிடுறதுக்கு. அது போய் பாத்திருந்தா நீ நிறைய இடத்துக்கு போ. கள்ளக்குறிச்சி அந்த சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு சொல்லாம போற, அனிதாவோட அந்த விஷயத்துக்கும் நீ வந்து சொல்லாம போற. அந்த மாதிரி கரூர்ல நீ போறதும் அறிவிப்பு இல்லாம அப்படிலாம் உங்க இஷ்ட கூந்தலுக்கு எல்லாம் போக முடியாது. உங்க இஷ்ட கூந்தலுக்கு போற மாதிரி நீ போ, நான் ஏன் போனோம்? உனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். தாவேகா கட்சியை அழிக்கணும். யாரெல்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் இப்ப நீங்க விமர்சித்தாங்கன்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பதில சொல்றேன். சரியா? நான் காலைல இருந்து நம்ப மாட்டோம்னு சொன்னவங்க நான் கொடுத்த ரிப்ளை. ஓகேவா? ரோட்ல குளிக்க முடியாது, அமல கட்டியா பாத்திரம் தான் குடிக்க முடியும். காமன் சென்ஸ் வேணும். கொஞ்சமா மண்ணில கூரோட பேசுங்க. சரியா? அவர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா ஒரு நிகழ்வை பண்ணணும், பர்சனலா பார்த்து அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நெகிழ்வோட விஷயத்த பண்றாரு ஒரு மன்னிப்புக்காரர் அப்படின்னா, ரோட்ல வந்து கண்மணி உள்ளுன்னு சொல்லி கால் மன்னிப்புன்னு சொல்லுவியா? அறிவு வேணாம்? எவ்வளவு ஒரு மிருகத்தரமான ஒரு எண்ணம் கொண்டனா இருக்கானுங்க பாருங்க. புரியுதா? பயங்கரமான ஒரு அரசு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, 2 விஷயம். ஒண்ணு தாவேகா இருக்க கூடாது, இல்ல விஜய் வந்து இருக்கவே கூடாது. அவர் செத்துறணும், நீ இருக்கவே கூடாது. இதுதான் நோக்கம். நீ போய் பாருங்க, உனக்கு என்ன போய் பார்த்தா ஏதாவது ஆகி போச்சுன்னா அடுத்த கட்சியே இருக்காது. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. கரூர் தாண்டி பார்த்த ஒரு சம்பவமா நடந்ததுன்னா தாவேகா திரும்ப எந்திரிக்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் எப்படி உங்க இஷ்டம் கொண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்களா? நீ அவங்களுக்கு அரசியல் அப்படின்னு பண்ணா அவங்களுக்கு தெரியும்டா. உங்க வேலையை பாருங்கடா. நீ என்ன கதறீங்க? உங்களுக்கு பிரச்சனை. மீண்டு வராங்க, வெளியில வராங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இதை சால்வ் பண்ணிடக்கூடாது, இதை வச்சே உங்களை முடிச்சிடணும், எலெக்ஷன் இதை வச்சே முடிச்சிடணும்னு உங்களுக்கு பயம் சார். உங்களுக்கு நீங்க அரசியல் பேசுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அரசியல ஒரு அட்லீஸ்ட் ஒரு சென்ஸோட பேசுங்கன்றேன். ஒரு பொது அறிவோட ஒரு உணர்வோட பேசுங்க. மிருகங்கள் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் நானு. ஓகேவா? திரும்பவும் அவங்க போய் திரும்பவும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அரசியல் வாழ்க்கை ஓவர். எந்த பைத்தியாரும் அந்த வேலையை பண்ண மாட்டான். அதே மாதிரி இந்த கூப்பிட்டு பேச நிகழ்வு என்பது பர்சனலான ஒரு விஷயம். அது அரசியல் கிடையாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். விஜய் அவர்கள் வந்து தாவேக்காவை வெல்ல எதிரிகள் கனவு காண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு சரியான எதிரினா அது எந்த கட்சியா நீங்க சொல்லுவீங்க? நான் முதலே சொன்ன மாதிரி தான், அந்த போலிங் கால்குலேஷனை பொறுத்தவரை தான் நான் சொல்றேன். இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னா இன்னுமே வந்து ஐ ஸ்டாண்ட். அதுல வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ டிவிகே வந்து டிவிகே தலைமையில ஒரு கூட்டணியா இருந்தாலும் இப்ப கன்வர்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. டைரக்டா என்டிஏ கூட்டணி அப்படின்னா 200% வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே காலி. கண்டிப்பா. ஓகேவா? ஆனா டிவிகே தலைமையில ஒரு கூட்டணி இருந்ததுன்னா டிவிகே நினைச்சாதான் ஆட்சி இவங்க அமைக்க முடியும்ன்ற நிலைப்பாடு வரும்ன்ற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சோ 2 நிலைப்பாடு வச்சுக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு ஒரு பெரிய தலைவலி வந்து பாத்தீங்கன்னா டிவிகே தான். அதுல மாற்று கருத்தே கிடையாதுமா, அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன். திருமாவளவன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே தான் வந்து ஒரு பலமான எதிரியா இருக்கும்னு சொல்லி இன்னொன்னு சொல்லியிருந்தாரு. டிஎம்கே வெர்சஸ் பாஜகவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த 2 விதமா அவரு மொத்தம் அவர் வாயில டிவிகே வந்துருச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, சொல்ல முடியாதமா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் வந்து நம்ம செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இந்த கூட்டணி ஐஜேகே அவங்க இந்த கூட்டணி அமைந்தாலும் அன்புமணி அண்ணன் எங்க போறான்னு தெரியல, ராமதாஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தாலும் 100% வந்து பாத்தீங்கன்னா 40-50 சீட் அடிச்சு அவங்களை நிர்ணயிக்கிறதுல அப்பவும் இருப்பாங்க டிவிக்கே சொல்ல வரேன். அவங்க ஆப்ஷன் ஓபன்மா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. சார், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து கூட்டம்லாம் நடத்தி இருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து நவம்பர் 5ஆம் தேதி வந்து சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளவுதான்மா. இது அதாவது கூப்பிட்டு இந்த 1 மாத காலமாக பல்வேறு கஷ்டமான ஒரு உணர்வுகளை தாண்டி திரும்பவும் இவரு நம்ம ராஜ்மோகன் அவர் பேரு, ராஜ்மோகன் அவர் பேசியிருந்தாரு, துணை பொதுச் செயலாளர்னு நினைக்கிறேன் இல்லையா, அவர் கொள்கை பரப்பு செயலாளர் வந்து ப்ரொமோஷன் ஆகி அவர் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைதி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸோட ஒரு அடித்தளமா இருக்கும். பீஸ் இஸ் வந்து த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப்
ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் செயல் தானே, ஃபுல்லா செயல் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவள்தான் எல்லாமே ரெடி ஆகி அடுத்த கட்ட நகர்வுக்கு ஓகேவா திரும்பவும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 21 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாரு. அதாவது புசி ஆனந்த் அவர்களுக்கு வந்து சில அதிகாரங்களை குறைத்து அவர் தான் பொதுச் செயலாளர், ஆனா எல்லா வேலையுமே அவர் பார்க்காம ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனா இது இன்னொரு மாதிரியும் பாக்குறாங்க இல்லையா, புசி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துல ஓடி ஒளிஞ்சதுனால விஜய் அவர்கள் அவரோட நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்ல அப்படி வந்து விஜய் அவர்கள் சொன்னா மட்டும்தான் நம்ம ஏத்துக்க முடியும். அப்ப நம்ம ஏத்துக்க முடியாது. ஆனா மாற்றங்கள் எதை குறிக்குதுன்னா ஒருத்தரை நம்பி ஒரு கட்சி இருக்கக்கூடாது. அது விஜயாக இருந்தாலும் சரி, புசி ஆனந்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதாவது ஒரு கட்சின்றதும் 20-30 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல அந்த குழுவை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். வெறும் புசி ஆனந்தோ இல்ல ஜான் அவர்களோ இல்ல ஆதவ அர்ஜுன் அவர்களோ அண்ணன் திரு சிடி நிர்மல்குமார் அவர்களோ அந்த மாதிரி அவங்க மட்டுமே முடிவு பண்ற ஒரு ஆப்ஷனா இருக்கக்கூடாது. நம்ம எதுவாக 21 பேரை உட்கார வச்சு நம்ம பேசணும். ஒப்பீனியன் சரியா கிடைக்கும், ஆப்ஷன் சரியா கிடைக்கும், முடிவுகள் வந்து நம்ம இன்னும் நல்ல யோசிச்சு கரெக்டான முடிவுகளை எடுக்கலாம்னு விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த மாற்றமும் வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் தான். அடுத்து அரசியல் அதிரடியாக இருக்கும், அதிரி புதிரியாக இருக்கும், பயங்கரமா வருவாரு, பீஸ்ட் மோட்ல வருவார், நம்ம சினிமா படம் மாதிரி பேசாம இது இப்போ அரசியல் எப்படி செஞ்சுட்டு இருந்தாரோ, கரூருக்கு முன் எப்படி சிறப்பான அரசியலை செய்து கொண்டிருந்தாரோ அதே போல சிறப்பான அரசியலை தொடருவார். இப்ப நம்ம வந்து சினிமாட்டிக்காக கொண்டு போவானாம், மேலும் பாடுறா நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா அப்போ எப்போ கரூருக்கு முன்னாடி இருந்து அவர் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரோ அப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு, சிறப்பான பயணம் ஆரம்பிச்சிருச்சு. சிறப்பான விஷயங்கள் வந்து தாவேகா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மொத்த மீடியாவும் அவங்க பக்கம் திரும்பி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப இந்த கரூர் சம்பவம் முத கொண்டு அவரு தான் பேசல, அவங்க கட்சியை சார்ந்து யாருமே பேசல. ஆனா நம்ம எல்லாருமே அவங்க தான் பேசிட்டு இருந்தோன்றது உண்மை. இப்ப திரும்பவும் அவங்க உள்ள வந்து அவங்களோட விஷயத்தை எப்பவும் போல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எப்படி இருக்க போகுதுன்றது நீங்களே போட்டு பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும், எப்பவும் போல சிறப்பா இருக்கும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி தீபிகா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 59,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும், அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.